ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DXC Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேமரா ஸ்டாண்டு பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வேலண்டைன்ஸ் டே அதுவுமே என் லவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிஃப்ட் பண்ணா. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஆஃபராக நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இதை பை பண்ணேன். இதோட ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது ஒர்த்தா இல்லையா, இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி guys, பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஸ்டாண்டு, ஸோ அதுக்கு மேலே ஃபிட் பண்ணுறது 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்க ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று குத்துருப்பானுங்க. ஆனால் எதுவுமே தேவையில்லை, நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு கீழே இருக்கிறது டைட் பண்ணிங்கன்னா நீங்க எந்த ஆங்கிள் வாங்கணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்கிற ஸ்டாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்றதுக்கு. அது வச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரொட்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபிட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண வேண்டியது தான். இதில் 2-3 ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானே பயந்துட்டேன். என்னடா இது இன்னொன்று 1500 to 1600 ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணனா ஜஸ்ட் 3 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் வந்து ஆன் பண்ணோம், அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனோ ஒயர்டோ எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேஸ் ட்ராக் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா நவர ஆரம்பிச்சிடும். நீங்க கேமரா மட்டும் பாத்தீங்கன்னா எந்த கேமரா வேணுமோ அது வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதே தான் வைக்கணும்னு இல்லை, நார்மலா பேசிக் சின்ன DSLR இருந்தா கூட அது கூட செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அதுலயும் ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை டைட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 கை ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ இது ஆர்டர் ட்ராக்கிங்ன்றனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ராக் பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி ட்ராக் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டல் எல்லாத்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்க முடியும். 360ன்றனால நீங்க ஜஸ்ட் வச்சுட்டு போனீங்கனாலே போதும், உங்களை ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணிக்கும். சிங்கிள் விளாகர், அதாவது சோலோ விளாகர்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ, ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை, நானே தான் விளாக்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்த்து ப்ரோ. இதை நான் வாங்கணும், இதே எக்ஸாக்ட் ப்ராடக்ட் நான் வாங்கணும், எங்க வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ரிவ்யூஸ்லாம் வேணா செக் பண்ணிக்கோங்க. இது ஏன் ரிவ்யூ, ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க வாங்கி ஆகணும், இல்லை இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க இன்னும் 4-5 இடத்துல கூட செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஒரே இஷ்யூ என்னன்னா, கை நீங்க கரெக்டாக காட்டலன்னா சென்சார் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கேமரா இதில் கரெக்டாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதில் கொடுத்த சிம்பிள் காட்டணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கிரீன் கலர் எரிஞ்சதுன்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம், ரெட் கலர்ல இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம், ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கே இல்லாம இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் எல்லாமே தெரியும். 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, நீங்க பிசிக்கல் டச் பண்ணிட்டு அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சா, கரெக்டா நான் கை வச்சா மட்டும்தான் அது ஆன் ஆகுது. ஸோ கொஞ்சம் தப்பாவோ இல்லை கிராஸாவோ கை வச்சா அது ஆன் ஆகல. நீங்க அதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா காமிச்சிட்டே பேசுனீங்கன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணிடும். வீடியோ ஸ்டாப் பண்ணாது, ட்ராக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கைஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லெவலுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் இதோட குவாலிட்டியில இருந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 1K அடிக்கும் போது ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பட் எனக்கு என்ன கண்டென்ட் போறதுன்னே தெரியல. ஸோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாஸ்க்கு கீஸ்கெல்லாம் கொடுக்காம கண்டென்ட் எதை போடலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். டாடா பாய். நான் உங்க தேவேஸ்வர்.